மஇகாவும், மசிசாவும் பெரிக்காத்தானில் இணைவது தொடர்பாக இப்போது அவசரப்பட வேண்டாம் என்று பெரிக்காத்தான் உறுப்பு கட்சியான மலேசிய இந்தியர் மக்கள் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. மஇகாவும், மசிசாவும் முறைப்படி பெரிக்காத்தானில் இணைவதற்கான விண்ணப்பத்தை இன்னும் வழங்காத நிலையில், அது குறித்து இப்போது அவசரமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று எம்ஐபிபி எனப்படும் பெரிக்காத்தானின் இந்தியர் கட்சியின் துணைத் தலைவர் சுப்பிரமணியம் தெரிவித்தார். முதலில் அவர்கள் விண்ணப்பம் செய்யட்டும். விண்ணப்பம் செய்த பின்னர் பெரிக்காத்தானின் மத்திய தலைமை குழு அந்த விண்ணப்பத்தை ஆராய்ந்த பின்னரே அது குறித்து விவாதிக்கலாம். அதுவரை பொறுமையாகவே இருக்கலாம் என்று சுப்பிரமணியம் தெரிவித்தார். முன்னதாக மஇகாவின் மாநில பிரிவினர் பரிசாலில் இருந்து மஇகா வெளியேற வேண்டும் என அழுத்தம் கொடுத்து வருவதும், பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் மஇகாவையும் மசிசாவையும் பெரிக்காத்தானில் சேரும்படி வெளிப்படையாக தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் லாரியுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் 26 வயது இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். நேற்று காலை 10:35 மணிக்கு மலாக்காவின் ஜலான் கிளெபாங் பெச்சில் சாலையில் இந்த விபத்து நிகழ்ந்திருப்பதாக மத்திய மலாக்கா காவல்துறை தலைவர் கிறிஸ்டோபர் பாட்டிட் தெரிவித்தார். சுங்காய் ஊடாங்கிலிருந்து சிர்காம் செல்லும் சாலையில் வேக வரம்பை சம்பந்தப்பட்ட லாரியும் விபத்துக்குள்ளான மோட்டார் சைக்கிளும் மீறி இருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவர் 26 வயது முகமது ஹெல்மாம் ஜூல்கிஃப்லி என அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும், 33 வயது லாரி ஓட்டுநர் மேலதிக விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் கிறிஸ்டோபர் பாட்டிட் கூறினார். தெருநாய் சிறுவன் ஒருவனை கடித்து குதறும்படியான காணொலி சமூக வலைதளங்களில் வெளியாகியதை அடுத்து சம்பந்தப்பட்ட தெருநாயை காஜாங் நகராண்மை கழகம் மடக்கி பிடித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் காஜாங்கில் உள்ள தமான் மேகா செராஸ் பகுதியில் நிகழ்ந்ததாக நம்பப்படுகிறது. சாலையில் அச்சிறுவன் நடந்து கொண்டிருந்த போது தெருநாய் குதறும்படியான காணொலி சமூக வலைதளங்களில் பரவியது. இந்நிலையில் மோட்டார் சைக்கிள் ஓட்டியால் அச்சிறுவன் காப்பாற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுவன் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் காஜாங் நகராண்மை கழகத்தின் பாதுகாவலர்களால் நேற்று இரவு அந்த நாய் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக எந்த ஒரு புகாரும் கிடைக்கப்பெறவில்லை என காஜாங் மாவட்ட காவல்துறை தலைவர் நஸ்ரோன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். சாலைகளில் பராமரிப்பற்ற நிலையில் இருக்கும் விலங்குகளை பொதுமக்கள் கண்டால் உடனடியாக நகராண்மை கழகத்தில் புகார் அளிக்கும்படியும், 24 மணி நேரத்திற்குள் சம்பந்தப்பட்ட விலங்கின் உரிமையாளரை அடையாளம் காண்பதாகவும் காஜாங் நகராண்மை கழகம் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுவன் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாகவும், தலை, கை, கால் பகுதிகளில் படுகாயம் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அயல் நாடுகளுக்கான மலேசியாவின் புதிய 7 தூதர்களை மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் நியமித்துள்ளார். இந்த புதிய தூதர்களுக்கான நியமன சான்றிதழ் வழங்கும் விழாவில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது ஹசான், வெளியுறவுத்துறை பொதுச் செயலாளர் டத்துஸ்ரீ அம்ரான் முகமது ஜின் ஆகியோருடன் ஆஸ்திரியா, பிரேசில், ஜெர்மன் ஆகிய நாடுகளின் தூதர்களும் கலந்து சிறப்பித்தனர். தாய்லாந்திற்கான மலேசிய தூதராக டத்தோ வான் ஜைடி வான் அப்துல்லா, சவுதி அரேபியாவிற்கான மலேசிய தூதராக டத்தோ ஜைட் முகமது பக்ரி சைட் அப்துல் ரஹ்மான், தென்னாப்பிரிக்காவுக்கான மலேசிய தூதராக டத்தோ இபாஸ்லான் யூசுப், பிரேசிலுக்கான மலேசிய தூதராக டத்தோ முகமது அலி சலாமாட், ஜெர்மனிக்கான மலேசிய தூதராக முகமது ரஸ்டான் ஜமீல், ஸ்பெயினுக்கான மலேசிய தூதராக ஹஸ்னா முகமது ஹஷீம், போலந்துக்கான மலேசிய தூதராக டத்தோ அஸ்ரி மாட் யாக்கோப் ஆகிய 7 பேர் புதிய தூதர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். பாஸ் கட்சிக்கு போதுமான இந்தியர்களின் ஆதரவும் சீனர்களின் ஆதரவும் இருப்பதாக பாஸ் கட்சியின் இஸ்லாம் அல்லாதோர் ஆதரவாளர் கூட்டணியின் தலைவர் பாலசுப்ரமணியம் நாச்சியப்பன் தெரிவித்துள்ளார். குவாந்தான் மாசிசாவின் தி லியான் கெர் பாஸ் கட்சிக்கு சீனர்களின் ஆதரவை பெற அறிவுரை வழங்கியிருப்பதற்கு எதிராக பாலசுப்ரமணியம் நாச்சியப்பன் இவ்வாறு கூறினார். பாஸ் கட்சி இஸ்லாம் அல்லாதவர்களின் ஆதரவை பெறுவதில் முதிர்ச்சி அடைந்து வருவதாகவும், சீன மற்றும் இந்திய சமூகத்தை பாஸ் கட்சி கைவிடாது எனும் நம்பிக்கையையும் தாம் கொண்டிருப்பதாகவும் பாலசுப்ரமணியம் நாச்சியப்பன் கூறினார். பாஸ் கட்சியின் மீது வைக்கப்படும் இன மற்றும் மத அவதூறுகளில் இருந்து பாஸ் கட்சி விலகி இருப்பதாகவும், அனைத்து சமூகத்திற்குமான மலேசியாவை கட்டமைக்க பாஸ் கட்சி செயலாற்றி வருவதாகவும் பாலசுப்ரமணியம் நாச்சியப்பன் தெரிவித்தார்.
பாஸ் கட்சியின் வெளிப்படையான அரசியல், நேர்மையான அரசியல் இந்தியர்களையும் சீனர்களையும் ஈர்ப்பதாகவும், அவர்களை தக்க வைத்துக் கொள்ள பாஸ் கட்சியின் இஸ்லாம் அல்லாதோர் ஆதரவாளர் கூட்டணியான DHPP முக்கிய செயல் திட்டங்களை வகுத்து வருவதாகவும் அதன் தலைவரும் முன்னாள் செனட்டருமான பாலசுப்ரமணியம் நாச்சியப்பன் தெரிவித்தார். ஜாரா கைரினா மரணம் தொடர்பாக கோத்தகினபாலுவில் இன்று நடந்த விசாரணையில் ஜாரா கைரினா மகாதிரை ஒரு சலவை எந்திரத்தில் வைப்பது சாத்தியம் இல்லை என்று தடயவியல் நோயியல் நிபுணர் ஒருவர் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் இறப்பதற்கு முன்பு கட்டாயமாக அதில் வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற ஊகத்தையும் நிராகரித்தார். குயின் எலிசபெத் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் ஜெஸ்ஸி ஹியூ சிறுமியின் எடை காரணமாக இது சாத்தியம் இல்லை என்று கூறியதாக பெர்னாமா செய்தி வெளியிட்டுள்ளது. படிக்கட்டுக்கு எதிரே தரைத்தளத்தில் சலவை எந்திரம் இருந்ததாகவும், இறந்தவர் 53 கிலோ எடை கொண்டவர் என்று தனக்கு தெரிவிக்கப்பட்டதாகவும் கூறிய அவர், மேலும் அந்த எந்திரம் 53 கிலோ எடையுடன் இயங்க முடியும் என்று தாம் நினைக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். ஜூலை 16ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு சபாவின் பாப்பாரில் உள்ள தனது பள்ளி விடுதியின் 3வது மாடியில் இருந்து விழுந்ததாக கூறப்பட்ட ஜாரா மயக்கமடைந்து காணப்பட்டார். மறுநாள் கோத்தகினபாலுவில் உள்ள ஒரு மருத்துவமனையில் அவர் இறந்தார். பகடிவதை குற்றச்சாட்டுகள் எழுந்த பிறகு பிரேத பரிசோதனைக்கு அனுமதிக்க ஆகஸ்ட் 9ஆம் தேதி அவரது உடல் தோண்டி எடுக்கப்பட்டது. செப்டம்பர் மாதம் விசாரணை நடத்த திட்டமிடப்பட்டது. இந்நிலையில் நேற்று தொடங்கிய விசாரணை இன்றும், பின்னர் செப்டம்பர் 8ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரையும், 17ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரையும் மற்றும் 22 முதல் 30ஆம் தேதி வரையும் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவுடனான மலேசியாவின் நீண்டகால ராஜதந்திர மற்றும் பொருளாதார உறவுகள் தேசிய வாகன தொழில்துறைக்கு குறிப்பிடத்தக்க ஊக்கத்தை அளித்துள்ளது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். புரோட்டான் ஹோல்டிங்ஸின் மின்சார வாகன EV ஆலை மலேசியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான ஆழமான மூலோபாய கூட்டாண்மையை பிரதிபலிக்கிறது என்றும், குறிப்பாக தொழில்நுட்ப பரிமாற்றம், EV கண்டுபிடிப்பு மற்றும் தொழில் பயிற்சி மூலம் திறமை மேம்பாடு ஆகிய துறைகளில் அதன் ஒத்துழைப்பு தெரிகிறது என்றும் அன்வார் கூறினார். ஒத்துழைப்பதற்கு அவர்களின் விருப்பம் தெளிவாக நிரூபிக்கப்பட்டுள்ளது என்றும், இது முதலீடு பற்றியது மட்டுமல்ல, தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் நமது இளைஞர்களுக்கான பயிற்சி மையங்கள் பற்றியது என்று அன்வார் இன்று புரோட்டான் EV ஆலையை அறிமுகப்படுத்திய போது இதனை தெரிவித்தார். பாஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ஹடி அவாங் மற்றும் அக்கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் ஆகியோர் கட்சியின் 71வது முக்தாமாருக்கு முன்னதாக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் 2025-2027 பதவி காலத்திற்கான தங்கள் பதவிகளை தக்க வைத்துள்ளனர். கட்சியின் 3 உதவி தலைவர்கள் அமாட் சம்சூரி முக்தார், இட்ரிஸ் அமாட் மற்றும் அமர் அப்துல்லா ஆகியோரும் போட்டியின்றி தங்கள் பதவிகளை தக்க வைத்துக் கொண்டனர். இன்று வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ வேட்பாளர் பட்டியலில் இது உறுதிப்படுத்தப்பட்டது. இம்மாத இறுதியில் திட்டமிடப்பட்டுள்ள மாநாட்டில் மத்திய செயற்குழு, இளைஞர் மற்றும் மகளிர் பிரிவுகளுக்கான தேர்தல்கள் மட்டுமே நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் பெர்சாத்து கட்சியின் ஆண்டு பொதுக்கூட்டம் நடைபெறவிருக்கும் நிலையில், பெர்சாத்து தலைவர் முஹைதீன் யாசினுக்கு எதிராக எதிர்க்கட்சி தலைவரும் பெர்சாத்து துணைத் தலைவருமான டதஸ்ரீ ஹம்சா ஜைனுடீன் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தாக்கல் செய்யவிருப்பதாக செய்திகள் கசிந்துள்ளது. பெர்சாத்து கட்சியின் ஹங்துவா ஜயா தொகுதி தலைவரான முகமது அஸ்ருடீன் முகமது இட்ரிஸ் தலைமையில் இந்த தீர்மானம் பெர்சாத்து பொதுக்கூட்டத்தில் தாக்கல் செய்யப்படவிருப்பதாக செய்திகள் வெளியாகியது. இந்நிலையில் முஹைதீனுக்கு எதிராக தாம் எந்த ஒரு தீர்மானத்தையும் தாக்கல் செய்யவில்லை என்று டதஸ்ரீ ஹம்சா ஜைனுடீன் விளக்கம் அளித்திருக்கும் நிலையில், தீர்மான கடிதம் கசிந்தது குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்று மறுத்துள்ளார். சம்பந்தப்பட்ட கடிதத்தில் பெர்சாத்து கட்சியின் ஹங்துவா ஜயா தொகுதி உறுப்பினர்கள் முஹைதீன் மீது நம்பிக்கை இழந்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருப்பதற்கும் தமக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று ஹங்துவா ஜயா தொகுதி தலைவர் முகமது அஸ்ருடீன் முகமது இட்ரிஸும் அறிக்கை வெளியிட்டுள்ளார். இது ஒரு சில துரோகிகளால் மேற்கொள்ளப்படும் மலிவான அரசியல் என்று முகமது அஸ்ருடீன் முகமது இட்ரிஸ் தெரிவித்துள்ளார். முஹைதீன் தலைமை மீதான விமர்சனங்களுக்கு பெர்சாத்துவின் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் பதில் அளிப்பதாக முகமது அஸ்ருடீன் முகமது இட்ரிஸ் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள்.
எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.